பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புலம்பல் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 21. நான் விடும் பெரும் மூச்சை அவர்கள் கேட்டார்கள். என்னை தேற்றுவார் யாரும் இல்லை. என் எதிரிகள் அனைவரும் எனக்கு நேரிட்ட தீங்கை பற்றி கேள்வியுற்றனர். நீரே அதை செய்தீர் என மகிழ்ச்சி அடைகின்றனர். நீர் அறிவித்த நாளை வர செய்யும், அவர்களும் என்னை போல் ஆகட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, புனித வாரத்திற்குள் இருக்கக்கூடிய எங்களை புனிதப்படுத்திடுவீராக. உமது அன்பு பிள்ளைகளாக மாற்ற அனுதினமும் உமது அன்பு கரங்களினால் எங்களை தேடி வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, அனுதினமும் உமது வார்த்தைகளை கேட்கும் பொழுது, நீர் எங்களோடு பேசும் பொழுது எங்களுக்குள் பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வருகிறது சுவாமி. ஏனென்றால் பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனுடைய குரலை கேட்கும் பொழுதுதான் அவர்களுக்குள் ஒரு பாதுகாப்பு கடந்து வருகின்றது. பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனுடைய அரவணைப்பில் இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவர்களால் இந்த உலகத்தில் நிலையாக வாழ முடியும். யார் யாரெல்லாம் தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு பிரிந்து செல்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தன்னுடைய தாய் தகப்பனோடு இல்லாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களுக்கும் மன அமைதியும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக. துயரத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியை கொடுப்பீராக. ஏனென்றால் இந்த வாரம் முழுவதும் தகப்பனே உமது பாடுகளை தியானித்து, என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு, என் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் அனைவரும் மாற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. பாவத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய பிள்ளைகள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஆக. பாவம் செய்து செய்து இருளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒளிக்குள் கடந்து வர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இருளை ஒளியாக மாற்றிய அன்பு தெய்வமே, இந்த நாளிலே உண்மையிலும் உண்மையுமாக யார் யாரெல்லாம் ஐயோ நான் இருளில் இருக்கிறேனே, பாவம் செய்து செய்து நான் என் ஆண்டவருடைய மகிமை இழந்து போய் விட்டேனே, என்னுடைய எதிரிகள் எனக்கு எதிராக வரக்கூடிய வேளையிலே என் ஆண்டவருடைய பாதுகாப்பை நான் உணராமல் ஆண்டவரே நான் அலைந்து திரிந்தேனே என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலும் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக. உண்மையிலே மனமாற்றத்திற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த இரத்தம் ஊற்றப்பட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலே நீர் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவக்கூடிய நேரத்திலே உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவருடைய அருளையும் என் ஆண்டவருடைய ஆற்றலையும் என் ஆண்டவருடைய வல்லமையும் பலத்தையும் பெற்றுக்கொள்வார்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் சிந்தனையினால் தவறு செய்திருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வழி இல்லாமல் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் நான் மனம் மாற வேண்டும் என்று உள்ளத்தில் எண்ணத்தோடு இருந்து உம்மை சிறு நன்றாக பற்றி பிடித்து கொண்டு சிறுமை அடைந்து விடக்கூடாது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எல்லோரையும் அன்பு செய்து தேற்றக்கூடிய தெய்வமே, எல்லோரையும் உயர்த்தக்கூடிய அன்பு தெய்வமே, யாரும் தீங்கில் விழுந்து விடாதபடி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமையும் மகிமையும் பெற்று நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வாழக்கூடிய நாட்களிலே உமது விருப்பம் என்ன என்பதை அறிந்து உமது திருமுகத்தில் கடந்து வந்து ஒவ்வொரு நாளும் நற்கரணில் வீற்றிருக்கக்கூடிய உம்மை தேடி நாடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீரே நீதியுள்ள அரசராக இருக்கின்றீர். நீரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றக்கூடியவராக இருக்கின்றீர். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 35வது அதிகாரம் 4வது வார்த்தையில் வாசிக்கின்றோமே, உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார், அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம். உறுதியற்று போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எனக்கு உதவி செய்ய யாராவது உண்டா என்று சொல்லி இந்த நேரத்திலே
என்னோடு இணைந்து ஆண்டவரே உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் எல்லோருக்கும் பயத்தின் ஆவியை எடுத்து மாற்றி வல்லமையின் ஆவியை கொடுத்து ஆண்டவரே அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வென்று பிள்ளைகளுக்கு எதிராக தீமை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே நீர் தொட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. கண் இருந்தும் குருடர்களாக இருக்கிறார்களே, காது இருந்தும் செவிடர்களாக இருக்கிறார்களே, அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரக்கம் நிறைந்த தெய்வமே, தூய வழி என பெயர்படக்கூடிய இடத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து செல்லவும் என் ஆண்டவர் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பரிசுத்தத்தில் பங்கு கொண்டும் என் ஆண்டவருடைய திருமுகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. நீரோடைகள் எல்லாம் என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வந்து அந்த இடத்திலே செழிக்கக்கூடிய மரங்களாய் இருப்பதை போல ஒவ்வொரு பிள்ளைகளும் செழித்து வளர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே எல்லாவற்றையும் திட்டமிடுகின்றீர். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 14வது வார்த்தையில் வாசிக்கின்றோமே, திட்டம் இடுவதும் நானே, இட்டதை செய்வதும் நானே, உணர்வும் நானே, வலிமையும் எனதே என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம். எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். எல்லாவற்றிற்கும் வல்லமையுள்ள தெய்வமாக நீர் இருக்கின்றீர். இதோ அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து இந்த புனித வாரத்திலே ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐயோ, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லையே, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லையே, நான் ஆவலோடு மக்களுடைய உதவியை தேடக்கூடிய வேளையிலே என்னை புறக்கணித்து விடுகிறார்களே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஞானத்தினால் நிரப்புவீராக. உம்மை தேடக்கூடிய பிள்ளைகள் வாழ்வு அடைவார்கள் என்பதை அறிந்து கொண்டு உமது கருணை அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொண்டும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, ஒளியின் பிறப்பிடமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே, இந்த அதிகாலையிலே யார் யாரெல்லாம் ஒரு திருமுகத்தை தரிசிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஒளிர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. திரு பாடல்கள் 34வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று வாசிக்கின்றோம். ஆம் தகப்பனே, இந்த நாளிலே என் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து என் ஆண்டவரோடு உறவாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மகிழ்ச்சியில் தழைக்க வேண்டுமாயும், சந்தோஷத்தோடு வாழ வேண்டுமாயும், என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டுமாயும் செபிக்கிறோம் அப்பா. துணை வேண்டி என் ஆண்டவரை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்கின்ற விசுவாசத்தின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த நாளிலும் கூட தகப்பனே, நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பொல்லாப்பான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பல வகையான கொடுமைகளினால் பாதிக்கப்பட்டு, விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு, இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் மீது உமது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக. பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீர் அவர்களை கழுவும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் தூய்மை அடைவார்கள் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். பரிசுத்த தெய்வமே, பரிசுத்தத்தை மட்டுமே நாடிக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளிலே உமது பிரசன்னத்தை உணர்வார்களாக. உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவை, வேளாங்கண்ணி அன்னையை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவை, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, வியாகுல அன்னையே, உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம். அன்னையே, அருள் இறைந்த மரியே, வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.